Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. Today I am going to explain one of the most useful and very important category in 10th standard English quarterly examination model question paper தான் பார்க்க போகிறோம். இந்த question paper நம்மளோட ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எம்இஸ் மூலிமா வந்து அப்லோட் பண்ண question paper தான். இதுதான் நமக்கு பேட்டர்ன். இந்த பேட்டர்ன் படி தான் இந்த வருஷம் வந்து நம்ம கட்டாயம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கொஸ்டின். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த question paper வந்து ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆல்ரெடி நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ப்ரீவியஸ் இயர் குவார்ட்டர்லி question paper நம்ம சேனல் சார்பாக அப்லோட் பண்ண கொஸ்டின் பேப்பர் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம். அதன் தொடர்ச்சி அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் வந்து எம்எஸ்சி எஜுகேஷன் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் சார்பில் நம்மளோட கவர்மெண்ட் ஸ்கூல் ஆஃப் பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ண கொஸ்டின் பேப்பர். இந்த கொஸ்டின் பேப்பர் படி தான் நமக்கு இந்த எக்ஸாம் நிறைய சான்சஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய இந்த கேட்டகரியில் பிளைன்டிவ்லினா சேட்லி ஹிஸ்டாரிக்கல் அப்படின்னு பார்த்தா ஓவர் ராப்ட்னு கம்பேர் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ரெப்ளனிஷ்மெண்ட் ஆர் ரீப்ளர் ஆர் ரீஸ்டோரேஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சூப்னா மூவ் வெரி குயிக்லி சொல்லுங்கள். நான் ஸ்லோலி பர்சன்ட்னு சொல்கிறேன். இன்னெட்லி வந்து பார்த்தீங்கன்னா லேர்னடு ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிரேசி அப்படின்னு சென்சிபிள். நெக்ஸ்ட்டு சன் இன்லாவோட சன்ஸ் இன்லா. Intention IT information technology is doing a lot of exercise to burn up his calories. Next compound honeycomb தான் வந்து காம்பவுண்ட்னா the wicket keeper usually stands dash the to the begin பின்னால தான் நிற்பாங்க. அடுத்து the rat dash before the cat caught it had jumped. ஏன்னா செகண்ட் சென்டென்ஸில் before ப்ளஸ் past tense கொடுத்தோன்னா first tense had ப்ளஸ் pp வரணும். you could have become rich dashing if you had past. சரி, இதுக்கு எல்லா ஆன்சரும் பின்னால் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அந்த கேட்டில் ரெஃபர் பண்ணிக்கலாம். டவுட்டாக இருக்குன்னா அந்த ஆன்சர் ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 15லேருந்து 18 வரைக்கும் வரக்கூடிய கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா லெசன் 2 மார்க். லெசன் 2 மார்க் நம்ம சேனல் போட்டு அப்லோட் பண்ணியிருக்க கொஸ்டின்ஸ் மட்டும் படிங்க. ஸோ கட்டாயம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சரும் டேரெக்டாக தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக புக் பேக் கொஸ்டின் படிச்சிங்களா போய் ஈஸி ஆன்சர் பண்ணலாம். அடுத்து கிராமர் பற்றின கேட்டகரி நோ ஒன் ஷுட் வைலேட் த ரூல்ஸ்னால் த ரூல் ஷுட் நாட் பி வைலேட்டட். அவ்வளோதான், நாட் மட்டும் போட்டிங்கன்னா த ரூல் ஷுட் நாட் பி வைலேட்டட். சஞ்சய் செட் ஐ எம் என்ஜாயிங் மை ஹாலிடே. சஞ்சய் செட் தட் ஈ வாஸ் என்ஜாயிங் இஸ் ஹாலிடே. ரொம்ப சிம்பிள். பஞ்சுவேட்னா ஓ இட்ஸ் நவ் மிஸ்ஸஸ் கிருஷ்ணன் வாஸ் அடமெண்ட் கம்பேர் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து கம்பேரிசன் பண்ணும்போது காம்பவுண்ட் வேர்ட் ஆன் சீயிங் த டீச்சர் த சில்ட்ரன்ஸ் வுட் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். த சில்ட்ரன்ஸ் ஆர் த டீச்சர் அண்ட் அட்வான்ஸ் போடணும். அண்ட் அட்வான்ஸ் கம்பேர் பண்ணி போட்டிங்களா போதும். ரீஅரேஞ்சு ரொம்ப சிம்பிளாக ஒன்று புக் பேக்லேருந்து கேட்டுருங்க. ஒரு எக்ஸாம்னா ரவி ஸ்பீக் ஃப்ரெஞ்ச். ரவி ஸ்பீக் 3 லாங்குவேஜஸ் பிசைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்சு. ரவி ஸ்பீக் 3 லாங்குவேஜ் பிசைட்ஸ்னால் மேலும் கூட. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மேப் ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்தா. நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் நம்ம சொன்ன மாதிரி லெசனில் 2 பேராகிராஃப் படிச்சுனா போதும். சீகளும் கோஸ்ட்டும் கூட ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். போயமில் வந்து பார்த்தீங்கன்னா லைஃபும் கிரம்பிள் ஃபேமிலி படிச்சுனா போதும் கட்டாயம். அப்போ ரைமிங் ரைம்ஸ்க்கு ரொம்ப ரைமிங் ஸ்ப்ரிங். அதே மாதிரி கம்பேரிசன் பண்ணும்போது டியர் இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் மேட்ச் ஆகல. டியர் ஃபியர் டியர் நியர் கம்பேர் பண்ணிக்கலாம். ரைம் ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா ஏபிபிபி தான். இது எல்லாமே எல்லாம் ஒரே சவுண்டில் வரதுனால ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இந்த சம்மர் ஆஃப் லைஃப் சி ஸ்டடிஸ் வந்துச்சுன்னா பர்சனிஃபிகேஷன் கம்பேர் பண்ணக்கூடியதான். அதுக்கப்புறம் அலிட்ரேஷன் செகண்ட் லைனில் சி சே ஸ்ப்ரிங்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்து கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு பேரப்ரைஸ் ஈஸி ஆன்சர் நம்ம சேனல் போட்டுருக்கிற வீடியோ படி எழுதுங்க, ஈஸி ஆன்சர் பண்ணலாம். ரீஅரேஞ்ச் அது பேசிக்கணும். பெட்டர் டு ரீஅரேஞ்ச் ஒன்று மிஸ்டேக் ஆச்சு 2 மார்க். அதனால் பெட்டர் டு அட்டன் த இதில் பார்த்தீங்கன்னா பேசிட்டு கொண்டு அட்டன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. லெட்டர் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா ஆஸ்கிங் டு ரைட் ரிப்போர்ட் த இனாகரல் செரமனி ஆஃப் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் அசோசியேஷன். அதுக்கப்புறம் பிக்சர் ரைட்டிங். நெக்ஸ்ட் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நோட் மேக்கிங் சம்மரி. இது எல்லா கேட்டகரியும் நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். இந்த 6 கேட்டகரி நம்மளுக்கு முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த கம்பேரிசன் பண்ணும்போது ஸ்பாட் முடிச்சிடலாம். த மேஜிஸ்ட்ரேட் ஆர்டர் தட் ஈ ஷுட் பே த பாயிண்ட். ஈ ஷுட் ஆர் மஸ்ட் ஆர் டு கம்னா எனி ஒன் ஹேஸ் டேக்கன் சம் ஒன். அந்த எனிபடி சம் ஒன் ஹேஸ் டேக்கன் அவே மை புக்னா த மூன் இஸ் ரிவால்வ்ஸ் மட்டும் கம்பேர் பண்ண ஈஸ் அண்ட் ஒண்டர்ஃபுல் ஆர் ஈஸ் ஏ ஒண்டர்ஃபுல். நெய்தர் வந்து அந்த ஆர் போகணும், எய்தர் வந்து ஆர் போகணும். ஸோ இந்த 6 கேட்டகரியில் எது சார் சூஸ் பண்ணால் அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டீஸ் பிக்சர் நோட் மேக்கிங் சூஸ் பண்ணி ஈஸி ஆன்சர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கம்பேரிசன் மெமரி பாயிண்ட் வந்து வித் ஃபார்வர்ட் பேஸ் அண்ட் கம்பேரிசன் பண்ணும்போது லைவ் பாயிண்ட் வந்து கேட்டாங்க. நெக்ஸ்ட் நான் டீடைல் பேராகிராஃப் வந்து டெம்பஸ்ட்டும் அதே மாதிரி என்ன கேட்டிருக்காங்கன்னா முலன் ரெண்டில் ஏதாவது ஒரு இதில் சாய்ஸ் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேசேஜ் காம்ப்ரிஹென்ஸ் போயம் காம்ப்ரிஹென்ஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பெட்டர் டு சூஸ் த பேசேஜ் எனக்கு டேரெக்டாக ஆன்சர் பண்ணிக்கலாம். போயம் உங்களுக்கு வந்து பேசேஜ் டிஃபிகல்ட்னா போயம் ரெண்டுமே அட்டன் பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட் நம்ம கீ ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். கீ ஆன்சர் பாருங்கள். கம்பேரிசன் பண்ண ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் நம்ம பப்ளிக் பேட்டர்ன் படி தான் இந்த கீ ஆன்சர் கொடுத்துருக்காங்க. சேட்லி ஓவர் ராப் ரீஃபில் அசன்ட் சென்சிபிள். நெக்ஸ்ட் சன்ஸ் இன் லா இன்டென்ஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆஃப் த கம்பேரிசன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக பிகைனில் கம்பேர் பண்ணோம். ஏர்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிகைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஹேட் ஜம்ப்டு இஃப். நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் இதே மாதிரி தான் பப்ளிக்கில் நம்ம கொடுப்பாங்க. டேரெக்டாக ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் போயம் கொஸ்டின் ஆன்சர்ஸ் இதே மாதிரி தான் வரும். கிராமர் கேட்டகரி இந்த ரூல் ஷுட் நாட் பி வைலேட்டட். சஞ்சய் செட் தட் ஹி வாஸ் என்ஜாயிங் ஹிஸ் ஹாலிடே. நோ
இட்ஸ் நவ் நெக்ஸ்ட் இந்த சில்ட்ரன் saw the teacher and at once they stood up சொல்லலாம். ஸ்டோரி டெல்லிங் இஸ் a good exercise to improve please. ரவி ஸ்பீக் 3 language besides German. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் கொஸ்டின் இது இன்ஸாக தான் கொடுப்பாங்க. ஆனால் நாம் வந்து எந்த கைட்லாம் ஃபஸ்ட்டு சொல்லிடுவேன், நீங்கள் எந்த கைட்லாம் படிக்கலாம் கான்செப்ட் சரியாக இது மாதிரி தான் இன்ஸாக தான் கொடுப்பாங்க பப்ளிக்கில். ஸோ இந்த இன்ஸை வச்சுக்கிட்டு தான் டீச்சர்ஸ் மேக்ஸிமம் வந்து கரெக்ஷன் பண்ணுவோம். ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம், கான்செப்ட் சரியாக எழுதியிருந்தால் அந்த ஸ்டூடெண்ட் ஃபுல் மார்க் கிடச்சிடும். அதே போயம் பேராகிராஃப் இதே மாதிரி தான் இந்த பாயிண்ட்ஸ்குள்ளே இருக்கான்னு சொல்லி. நெக்ஸ்ட் கம்பேரிசன் மெட்டாஃபர் ஆக்சுவலாக வந்து இதில் கம்பேரிசன் வந்து இந்த ஸ்ப்ரிங்ஸ் வில் சே கம்பேரிசன் பண்ணும்போது ஸோ இந்த மெட்டாஃபரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ரீஅரேஞ்ச். இந்த ஆர்மி முலன் ப்ரூவ் டு பி இன் டைம் ஷி வாஸ் புட் இன் த charge of the soldiers or battle war. next our battle kept on going well after a few years compare பண்ணு. அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச் இதில் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன், அட்வர்டைஸ்மெண்ட் இதே மாதிரி அவுட்லைனுக்கு ஒரு மார்க், டைட்டிலுக்கு ஒரு மார்க், பிக்சருக்கு ஒரு மார்க், கேப்ஷன் இருந்தால் அட்ரஸ் ஒரு கேட்டகரியுமே. அதே மாதிரி லெட்டர் ரைட்டிங் இதே கான்செப்ட், நோட்டீஸ் ரைட்டிங், நேம் ஆஃப் த இன்ஸ்டியூஷன் ப்ரோக்ராம் எழுத ஒரு மார்க், டேட் அண்ட் வென்யூ போட்டால் ஒரு மார்க், கண்டென்ட் எழுத 2 மார்க், நேம் அண்ட் டெசிக்னேஷன் எழுத ஒரு மார்க். எனி 5 ரிலவன்ஸ் பிக்சர்ஸ் வந்து ரிலவெண்ட்டாக இருந்தால் 5 மார்க். அதுக்கப்புறம் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ண கொஸ்டின் நம்பர் 43ல் நோட் மேக்கிங் எழுதுனா இதில் வந்து மார்க் கிடைக்காது அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. நோட் மேக்கிங் பாருங்கள், டைட்டில் கொடுத்தா ஒரு மார்க்கு, மார்க் வேர்ட்ஸ் பிரேஸ் வித் ஆல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வித் ஆர் வித்தவுட் ஹைபன் சப்ஹெட்டிங் வித் பாயிண்ட் எந்த மெத்தட்லாம் எழுதிக்கலாம் 4 மார்க். 4 + 1 5. இல்லை நம்ம ரஃப் காப்பி பாருங்கள், டைட்டிலுக்கு ஒரு மார்க், ரஃப் காப்பிக்கு 2 மார்க், ஃபேர் காப்பி 2 மார்க். நெக்ஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் ரிஃப்ளை ஆன்சர் கொடுத்துரு, மெமரி போயம், சப்ளிமெண்ட்ரி பெற எய்தரா சாய்ஸ் தான். அதுக்கப்புறம் பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன் ஆன்சர் கொடுத்துரும். இதில் கேட்டகரியில் கம்பேரிசன் பண்ணும்போது நான் எகைன் அண்ட் எகைன் சொல்கிறேன், இது பப்ளிக் பேட்டர்ன் படி தான் முழுக்க அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அதனால சொன்னேன் இது இந்த பேட்டர்ன் படி தான் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் தொடச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ் பண்ணது அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ இதில் இந்த ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் மட்டும் மெட்டாபர் போட்டுருங்க. பர்சானிஃபிகேஷன் இந்த சம்மர் அப்ளை இஸ் ரெடி டு சீன்ஸ் பண்ணிங்கன்னா அந்த வாழ்க்கையை வந்து சம்மரோட வந்து பார்த்தா உருவகப்படுத்தி சொல்கிறதுனால மெட்டாபர் பர்சானிஃபிகேஷன் இல்லை. நெக்ஸ்ட்டு மற்றபடி நம்ம எல்லாமே நம்ம இது மேலே அப்லோட் பண்ண கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க. இது ஒன் ஆஃப் த மாடல் கொஸ்டின் பேப்பர். இந்த மாடல் கொஸ்டின் ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் அண்ட் ஆல்சோ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த கோட்டியல் எக்ஸாமினேஷன். ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி நம்ம அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான காரணம் என்னென்னா உங்களோட முயற்சிக்கு கட்டாயம் நல்ல பலன் கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.